யாருமே பேசக்கூடாது நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை. நீங்கள் பாஜகவை பார்த்து பாசிசம் சொல்றீங்க. நீங்க எனக்கு பண்ணதுக்கு பேரு என்ன? இன்னைக்கு என்னோட இன்னோவா கிறிஸ்டா காரை திட்டமிட்டு என்னோட கார்ல அரசு வந்தாங்க. டெம்போ டாலர் தான் அரஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாங்க. எனக்கு அழைப்பானை அதாவது அழைப்பானை F41 சம்மன் கொடுக்கப்படல. நான் குற்றாலத்துல பதுங்கி இருந்தா சொல்றேன். நான் என் வீடு வந்து கட்டுவதற்காக வீராணத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன். புதுசா கார் வாங்கி எங்க ஊர் அம்மா கோயில போயிட்டு மாலை போடுறதுக்காக போயிருந்தேன். அங்க குற்றாலத்துல குளிச்சிட்டு தங்கி இருக்கும்போது காலையில செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியா வந்து என்னோட 2 செல்போனையும் பறிச்சாங்க. இந்த வழக்குக்கும் என் செல்போனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் பேசுறது பொது மேடையில அது எல்லா ஊடகத்திலும் அவைலபிள் இருக்கு. ஆனா என் செல்போனை பறிச்சு வம்படியா ஏன் கார்ல என்ன கூட்டு வந்தாங்க. கூட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார். போதையில தூக்கத்துல இருந்து திட்டமிட்டு சிறுவிழுத்தூர் பக்கத்துல என்ன வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க. ஆனா அது வந்து என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி இருந்து எச்சரித்தாரு. மீண்டும் மதுரை பக்கத்துல என்னுடைய வாகனத்தை நீங்க பார்த்ததையும் படம் பிடிச்சு தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க. ஒரு ஊடகவியலாளருக்கு ஒரு கட்சியுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. என்ன திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது. மதுரை பக்கத்துல விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்துல காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேல போது பின்னாடி லாரி வந்து என் கார் மேல போது எனக்கு முதுகு வலி என் டிரைவருக்கு தலைமுழுக்கு அடிபட்டு இருக்குது. அந்த வண்டி அதுக்கப்புறம் உடைஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போ டாலர்ல ஏறி வராங்க. முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கிறது. இந்த அரசியலும் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. தயவு செய்து நீதிமன்றம் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன்.